வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு ஃப்ரேம் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் செட் பண்ண போகிறோம். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேம் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணுறதோடைய டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இதை வந்து இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கீர்த்தி சுரேஷோட ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவோ இல்லை நீங்கள் கப்புள்ஸாக எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் உங்களோட ஃபோட்டோஸோ இல்லை ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃபோட்டோஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலையுமே உங்களோட ஃபோட்டோஸே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போயிடுங்க. கரெக்டாக வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து ஃபோட்டோ வந்து இருக்கணும். ஸோ கரெக்டாக வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்டில் அந்த ஃப்ரேமு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸும் செட் பண்ணோம். இந்த மாதிரி ஃப்ரேமில் செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போயிடும். இப்போ அந்த இமேஜோட சைஸ் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணி அது உள்ள ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த இமேஜை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை இந்த மாதிரி கீழே செட் பண்ணுங்கள். கீழே செட் பண்ணிட்டு அந்த ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு வேணும் அப்படின்னா அந்த இமேஜை வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸை ஜூம் பண்ணணுன்னாலையும் லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அதே மாதிரி அந்த இமேஜை எகைன் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்து கீழே இருக்க இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போயும் அதே மாதிரி தான். அப்படியே அந்த கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக ஏதாவது உங்களோட ஃபேஸ் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ஃபோட்டோஸை கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் இருந்தால் அது சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அது பேக்கில் போய்டும். ஸோ அதை 3 ஃபோட்டோஸும் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரேமை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த ஃப்ரேமை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த ஃப்ரேமை அப்படியே இந்த பக்கம் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி டவுனாக செட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மட்டும் இந்த மாதிரி டவுனாக செட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம 3 ஃபோட்டோஸை செட் பண்ணோம். சேம் அதில் எப்படி ஆட் பண்ணிங்களோ ஃபோட்டோஸ் அதே மாதிரி அதுலேயும் செட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேம்ஸ்லையுமே வந்து 3 ஃபோட்டோஸையும் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் கரெக்டாக அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் அந்த ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக செட் ஆகும். நமக்கும் ஃபோட்டோ பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ இதெல்லாம் செட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் அந்த ஹார்ட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு கொஞ்சம் 60 வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக ஷோ ஆகும். ரைட் சைடு ஆடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மியூசிக்ஸ் ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களோ ஓனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாங்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.